நல்லா ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அடுத்த கடமைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு தருணத்தில் நமக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து அரசு வந்து வச்சிருக்கு. இந்த ப்ரோக்ராமுடைய தேவை என்னன்னு ஏதாவது புரியுதா? ஏன் இந்த ப்ரோக்ராம் இப்போ நடக்குது அப்படின்னா எந்த பயிருக்காக நடக்குது? மிளகாய் பெருவாரியா எந்த மாதிரியான விவசாயம் நடக்குது? மிளகாய் சாகுபடி நடக்குதா? இப்போ இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே மிளகாய் சாகுபடியாளர்கள் தான் வந்திருப்பீங்க. இப்போ உங்ககிட்ட இங்க பேச வந்திருக்கிற தலைப்பு வந்து எக்ஸ்போர்ட்டை பத்தி பேசுறோம், ஏற்றுமதியை பத்தி நம்ம பேசுறதுக்காக தான் இங்க. நம்ம சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேளாண் சார்ந்த ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் மழையை நோக்கி வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மழையை நோக்கி தான் நம்மளோட பெரும்பாலான விவசாய ஆக்டிவிட்டீஸுமே வந்து இருக்கு. அதில் நெல் விவசாயம் முக்கியமாக அனைத்து பகுதிகளில் பண்ணாலும் கூட நிறைய தோட்டக்கலை பயிர்கள் வந்து பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்துட்டு வந்துட்டே இருக்கும். பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், மிளகாய், தென்னை மற்றும் முந்திரி போன்ற பல்வேறு பயிர்கள் வந்து நம்ம சாகுபடி செய்கிறோம். கிட்டத்தட்ட 20,000 ஹெக்டேர் பரப்பளவில் ஒரு வருஷம் சாகுபடி நடந்துட்டுருக்கு. அதில் இளையாங்குடி, காளையார்கோவில், மானாமதுரை மற்றும் திருப்பணம் வட்டாரங்களில் சுமார் 3,500 ஹெக்டேர் குண்டு மிளகாய் மட்டும் சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கு இந்த செமினாரில் முக்கியமாக வந்து மிளகாய் சாகுபடி எப்படி ஏரியா இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி உள்ள விழிப்புணர்வு அவங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கணும். அது ஒன்று. செகண்ட் வந்து மிளகாய் சாகுபடி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிது, இல்லை அதில் லாபம் வருதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணும்போது அவர் கேட்டாங்க. அதில் ஒரு மைக்கில் சொல்லணும்னா கூட லைட்டாக சவுண்ட் வந்துடுச்சு, இல்லை முழுமையாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிற லாபம் வரல அப்படின்ற மாதிரி. ஸோ லாபத்தை வந்து இன்னும் உருவாக்குறதுக்கு என்னென்ன தொழில்நுட்ப ரீதியான உள்ள மாற்றங்கள் உங்களோட விவசாய ரீதிகளில் கொண்டு வரணும் அப்படின்றதுமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த செமினாரானது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் பல்வேறு மாநிலங்களில் விவசாயம் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போவும் உள்ள ஒரு குற்றச்சாட்டு என்னது அப்படின்னா, விவசாயி வந்து விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இல்லை அவங்களோட வருமானத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக உள்ள திட்டங்கள் அரசு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து விவசாயிகள் மத்தியில் எப்பவுமே இருக்கு. ராமசாமி அவர்களுக்கு தென்னை பரப்பு சாமி அவர்களுக்கும் ஜெய்சங்கர் விருது வழங்கப்படுகிறது. பூமிநாதன் ரூபாய் 40,000 செலவை மட்டை குட்டா என்பதற்கான ஆடைகள் அருள்பாகிய